பெரும்பாலான விவாகரத்து மீடியால தான் அதிகமா நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா திருமணம் செய்யறப்போ எல்லாரும் தெரிஞ்சுதானே கல்யாணம் பண்றாங்க. டிவோர்ஸ் மாதிரினா இந்த ரெண்டு விஷயம், பணம், செக்ஸ், இதுக்குள்ள நிறைய சப் ஃபேக்டர்ஸ் இருக்கு. செக்ஸ் அப்படின்னா வெறும் செக்ஸ் மட்டும் கிடையாது. நான் உன் மேல ஆசைப்படுறேன், நீ என்னுடையவ, ஆனா உன்னுடைய ஆசை இன்னொருத்தன் மேல இருக்கு. இந்த மாதிரி திரையுலகில் இருக்கக்கூடிய சில நபர்களுடைய சிந்தனை எப்படி இருக்கு அப்படின்றது யோசிக்கலாம். அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் நம்ம அதை யோசிக்கலாம். ஆக்டர்னு தெரிஞ்சுட்டு ஒருத்தர் கல்யாணம் பண்றாங்க, வராங்க. இப்போ தனுஷ் ஐஸ்வர்யா கேஸ் உங்களுக்கு தெரியும்ல, 2025 விவாகரத்து அப்படின்னாங்க. இப்போ நீதிமன்றம் வரைக்கும் எங்களுக்கு இந்த கல்யாணமே செல்லாது அப்படின்றாங்க. அதாவது டிவோர்ஸ் கேட்கல, டிவோர்ஸ்க்கும் எவர் மேரீட் அப்படின்ற ஸ்டேட்டஸ் கேட்கறதுக்கு வித்தியாசம் இருக்குது. தனுஷ் ஐஸ்வர்யா அவங்க ரிலேஷன்ஷிப் ஆரம்பிக்கும் போதே சிம்பு ஐஸ்வர்யாவுடைய அந்த ரூமர்ஸ் எல்லாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்ஃபேக்ட் ஐஸ்வர்யாவை ரொம்ப பிடிச்சிருக்குன்ற அது ஒரு காரணத்துக்காகவே போயஸ் கார்டனில் நான் தனுஷ் உடைய மனைவின்னு சொல்றதை விட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய மகள்னு சொல்றதுக்கு தான் நான் பெருமைப்படுவேன்னு சொல்லிட்டு தனுஷ் முக்கியம். பார்த்தீங்களா, நீ இல்லைனாலும் நான் வாழ்ந்துருவேன், நான் இல்லைனாலும் வாழ்ந்துருவேன். இந்த துறையில் எவ்வளோ பேர் கல்யாணம் பண்ணிட்டு பிடிக்கலன்னா வெளியே 3வது கல்யாணம் பண்ணி 4வது கல்யாணம் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்காங்க. செலிபிரிட்டிஸாக இருந்தால் கூட சாமானியம் இருக்கும் பொழுதும் கூட மனசு தானே இருக்கும்போது பெண்களுக்கு இது தாக்கம் அதிகமாக இருக்குமா இல்லை ஆண்களுக்கு தாக்கம்? செலிபிரிட்டிஸ் Study in Singapore, Mauritius. Easy entry to Canada, UK, Europe, Australia, New Zealand. For admission contact 7904-710-512. லகர நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மளோட இணைஞ்சிருக்கிறாங்க மிஸ் தமிழ்நாடு பட்டம் வென்ற உளவியல் ஆலோசகர் டாக்டர் ஷீபா லூர்தஸ் அவர்கள். வணக்கம். வணக்கம் மேம். இப்போ இன்றைய காலகட்டத்தில் அதிகமாக எங்கே பார்த்தாலும் கேள்விப்படுற நியூஸ் அப்படின்றது டிவோர்ஸாக தான் இருக்குது. பெரிய பிரபலங்கள் தொடங்கி சாதாரண மனிதர்கள் வரைக்கும் அதிகமான விவாகரத்து தகவல்கள் தான் வருது. இதில் நீங்கள் அப்படின்னு பார்க்குறப்போ மிஸ் தமிழ்நாடு பட்டம் வாங்கியிருக்கிறீங்க, நிறைய மீடியா துறையில் இருந்திருக்கிறீங்க. பெரும்பாலான விவாகரத்து மீடியால தான் அதிகமா நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா திருமணம் செய்யறப்போ எல்லாரும் தெரிஞ்சுதானே கல்யாணம் பண்றாங்க. இப்போ போன வாரம் பிரம்மாண்டமா திருமணம் பண்றாங்க, அடுத்த வாரமே டிவோர்ஸ்ன்னு நிக்கிறாங்க. இந்த பிளவு எங்க ஏற்படுது, எதனால இந்த டிவோர்ஸ் ஏற்படுது மேம்? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அதாவதுங்க, இப்போ நீங்க யார்ட்டையாவது இதை கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லா இடத்துலையும் விவாகரத்து நடந்துட்டு தான் இருக்கு. மீடியா துறையில் அவங்க ஸ்டார்டம்ன்றதுனால எதனால வெளிச்சத்துக்கு வர்றதுனால அங்கே கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் நிதர்சன உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டம் பீப்புளுடைய விவாகரத்தும் நம்மளுடைய சாமானியர்கள் வீட்டில் குடும்பத்தில் நடக்கக்கூடிய விவாகரத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. உளவியல் சார்ந்தும் சரி, அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், அந்த லைஃப் ஸ்டைல் எல்லாம் உட்பட நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் விவாகரத்துக்கு ஒருத்தர் போறாங்க அப்படின்னா அந்த முக்கியமான ஒரு முடிவுக்கு முன்னாடி எவ்வளோ விஷயங்கள் ஆழ்ந்து சிந்திப்பாங்கன்றத நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போ ஒரு சாமானியன் வைங்களா, ஃபர்ஸ்ட் சாமானியன் விஷயத்துக்கு நம்ம வருவோம். யாராவது 3வது மனுஷங்க யாராவது ட்ரிகர் பண்ணுவாங்க, இல்லை பொருளாதார பிரச்சனை, தாம்பத்திய வாழ்க்கையில பிரச்சனை, இல்லை அந்த ஒரு நபர் தன்னுடைய பார்ட்னர் கள்ளத்தனமா இருக்கக்கூடிய அந்த மாதிரி ஏதாவது சில பிரச்சனைகள் நிறைய காரணம் இருக்கும். ஒரு சாமானியன் வீட்டில் நடக்கக்கூடிய டிவோர்ஸ் அப்படின்றது பல தடவை அவங்க எஃபர்ட் போட்டு நிறையா பேர் பேசுவாங்க, சரி பண்ணுவாங்க. ஒரு லிமிட்டுக்கு மேலே முடியலன்னு போது அவுட் ஆஃப் ப்ரெஷர் கோர்ட்டுக்கு வருவாங்க. இதுதான் ஒரு சாமானியன் வீட்டு விவாகரத்து. ஆனால் இந்த மாதிரி சாமானியன் வீட்டு விவாகரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டு இருக்கும். சில கேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே கப்பிள்ஸ் பேசி சேர்ந்துப்பாங்க, ஜாயின் பண்ணிடுவாங்க. ஏன்னா எப்படியாவது குடும்பத்தை நம்ம தக்க வச்சுக்கணும் அப்படின்ற அது ஒரு விஷயம் சாமானியன் விதத்துல இருக்கும். இப்போ உளவியல் சார்ந்து நம்ம கொஞ்சம் பேசலாமே. ஸ்டார்டம், செலிபிரிட்டிஸ், இப்போ இவங்களை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா லவ் அப்படின்னு சொல்கிறோம். கல்யாணம் பண்ணும்போதே இதுதானே தெரிஞ்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணுறது எல்லாமே ஓகே. 2 விஷயத்தில் மையமாக அவங்களுடைய டிவோர்ஸஸ் எப்பொழுதுமே முடியும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சுற்றி இந்த 2 ஃபேக்டர்ஸ்குள்ளே தான் வரும். ஒன்று மணி, பண ரீதியான அப்படின்னா அந்த அந்தஸ்து, உங்கள் குடும்பம் எப்படி அந்த ஸ்டேட்டஸ், எங்கள் குடும்பம் என்ன ஸ்டேட்டஸ், பண ரீதியாக உனக்கு என்ன சொத்து இல்லை எனக்கு என்ன சொத்து. ஆனால் இது லவ் மேரேஜ்ன்றப்போ முன்னாடியே தெரியும் தானே. நான் அதுக்கு வரேன் அது எக்ஸாம்பிள் வச்சுட்டே நான் அது வரேன். அது பணம் ரீதியாக. 2வது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா செக்ஸ் அப்படின்னா வெறும் செக்ஸ் மட்டும் கிடையாது. நான் உன் மேலே ஆசைப்படுறேன், நீ என்னுடையவ, ஆனால் உன்னுடைய ஆசை இன்னொருத்தன் மேலே இருக்குது. ஃபிசிக்கல் அபிலிட்டி, எமோஷன்ஸ், இது எல்லாத்தையுமே செக்ஸ்ன்னு நம்ம கேட்டகரைஸ் பண்ணி விட்டுருலாம். ஓகே, தட் ரொமான்டிக் ஃபீல், செக்ஸ் சிம்பிள்.
இந்த 2 விஷயத்துக்குள்ளதான் இந்த ஸ்டார்டம் உடைய பழக்கவழக்கங்களே முடியும். இதை எப்படி நான் சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில நடிகைகள் அதுல 20, 25 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியா டுடேல ஓப்பனா ஒரு நடிகை பேட்டி குடுத்திருந்தாங்க. அதாவது நீங்க யோசிக்கணும். இந்த மாரி திரையுலகுல இருக்கக்கூடிய சில நபர்களுடைய சிந்தனை எப்படி இருக்கு அப்படின்றது யோசிக்கணும். அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் நம்ம வந்துட்டு அத யோசிக்கணும். அந்த விமன், அந்த ஆக்ட்ரஸ் பல ஆண்களோட நம்ம வந்துட்டு உடலுறவுல இருந்தா ஒரு ஒரு வித்தியாசமான சில பரிசங்கள், சில உணர்வுகள நம்ம வந்துட்டு உணர முடியும் அப்படின்னு ஓப்பனா சொன்னவங்க. நெறைய பேர் சொல்லலன்னா, இப்ப வந்துட்டு அவங்க தேர்தல் களத்துல பிரச்சாரத்துக்கு நின்னுட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டிலேயே, இந்தியாவிலேயான்னு கேட்காதீங்க. அது நம்ம அத சொல்ல விரும்பல. இந்தியா டுடேல ஃபார்மலா வந்த நியூஸ். அதாவது இந்த மாதிரி துறைகள்ல அவங்களுடைய மூதாதையர்கள்னா உங்க குடும்பத்த சார்ந்து இல்ல. அந்த திரையுலகம் சார்ந்து நான் சொல்றேன். அந்த மீடியா இண்டஸ்ட்ரி, இது ஃபேஷன் இண்டஸ்ட்ரிக்கு பொருந்தும், பியூட்டி பேஜெண்ட்டுக்கு பொருந்தும். ஏன்னா இவங்களுக்கெல்லாம் நெறைய வாய்ப்பு கிடைக்குது. இவ இல்லன்னா இவ, இவ இல்லன்னா இவ, இவன் இல்லன்னா இவன், இவன் இல்லன்னா இவன். இப்போ ஒரு சாமானியமா ஒரு பையன் இருக்கான்னு வைங்க. தினசரி வாழ்க்கையில எவ்வளவு பெண்களோட பழகுறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குது. ஒரு 5, 10, 20 ஒரு எக்ஸாம்பிளுக்கு அவ்வளவுலாம் அதிகமா யாருக்கும் வாய்ப்பு கிடைக்க போறதில்ல. அவ்வளோ பெண்கள்ட்ட பழகும்போது எவ்வளோ பெண்கள்ட்ட இன்னும் க்ளோஸா உரசி பழகுறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. இந்த துறையில அந்த ஒரு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு புரியுதுல்ல? அந்த ஒரு ஈர்ப்பு வந்துட்டு புதுசு புதுசா மலர்ந்துகிட்டே இருக்கும். அதுக்கான வாய்ப்புகள் அதிகமா ஒரு சாமானியனோட இங்க அந்த வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அடுத்து நம்ம வருவோம். புரிதல் அதெல்லாம் ஓகே. ஆக்டர்ன்னு தெரிஞ்சுட்டு ஒருத்தர் கல்யாணம் பண்றாங்க, வராங்க. இப்ப தனுஷ், ஐஸ்வர்யா கேஸ் உங்களுக்கு தெரியும்ல. 2022லயே விவாகரத்து அப்படின்னாங்க. இப்போ நீதிமன்றம் வரைக்கும் வந்து எங்களுக்கு இந்த கல்யாணமே செல்லாது அப்படின்றாங்க. அதாவது டிவோர்ஸ் கேட்கல. டிவோர்ஸ்க்கும் நெவர் மேரிட் அப்படின்ற ஸ்டேட்டஸ் கேட்கறதுக்கு வித்தியாசம் இருக்கு. ஸோ மிகப்பெரிய பூகம்பம் ஒண்ணு ஏதோ வெடிக்க போகுது அப்படின்றது அர்த்தம். ஏன்னா நமக்கு இன்னும் உள்ள என்ன நடந்திருக்குன்னு தெரியல. இது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ரிக்வெஸ்ட்டா இருக்கு. இந்த மாதிரியான தம்பதியர்கள்லாம் வரும்போது, இவங்க வந்து மூதாதையர்கள் பார்ப்பாங்க. நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, இந்த துறையில முதல் கல்யாணம் பண்ணுவாங்க. சரியா வராது, பிரேக்கப் ஆவாங்க. ஆனா அவங்களுக்கு குழந்தை இருக்கும். அத ஹேண்டில் பண்ணிருவாங்க. அடுத்து 2வது கல்யாணம் பண்ணிப்பாங்க. பிடிக்கலன்னா இன்னொரு கல்யாணம். இல்ல நல்லா சந்தோஷமா வாழ்றவங்களும் இருக்காங்க. அதாவது நம்ம பேசுறது விவாகரத்து கருத்து வேறுபாடோட பிரியறவங்கள பத்தி மட்டும் தான் பேசிட்டு இருக்கோம். ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுடுறோம். சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிற பல குடும்பங்கள் பத்தி நம்ம பேசல. அவங்க ஆல்ரெடி சந்தோஷமா தான் இருந்துட்டு இருக்காங்க. இந்த மாரி வாழ்க்கைகள மட்டும் நம்ம பேசிட்டு இருக்கோம். அப்ப நெறைய வந்துட்டு இந்த மாரி மூதாதையர்கள அவங்க ஃபாலோ பண்ணும்போது, இவங்களுக்கு இது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. 18 வருஷம் வளர்ந்துருக்கும். இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, ஆரம்பத்துல கல்யாணம் பண்ணும்போது தெரியாதா அப்படின்ட்டு. ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்றோம். நம்ம வந்துட்டு ஒவ்வொரு சாமானியன் வாழ்க்கைய நோண்ட முடியாது. ஆனா ஒரு பிரபலமுடைய ஒரு வாழ்க்கை வந்துட்டு இப்போ பொதுவெளிக்கு வருது அப்படின்போது, இத பத்தி நம்ம பேசலாம். ஒரு விழிப்புணர்வுக்காக பேசலாம் அப்படின்றதுக்காக. தனுஷ், ஐஸ்வர்யா அவங்க ரிலேஷன்ஷிப் ஆரம்பிக்கும் போதே வந்துட்டு, சிம்பு, ஐஸ்வர்யாவுடைய அந்த ரூமர்ஸ் எல்லாம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இன்ஃபாக்ட் ஐஸ்வர்யாவ வந்துட்டு ரொம்ப புடிச்சிருக்குன்ற ஒரு காரணத்துக்காகவே போயஸ் கார்டன்ல தனுஷ் வீடு கட்டி குடி போனது அந்த ஸ்டோரிலாம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். கரெக்ட்டுங்களா? எப்படி ஆரம்பிக்குதுன்னு. அப்ப ஆரம்பிக்கும் போதே ஐஸ்வர்யாவுக்கு என்ன தெரியும்னா, தனுஷ் யாருன்னு தெரியும். அப்ப தனுஷ் யாரு தெரியுமா? இப்ப நீங்க பாக்குற தனுஷ் கிடையாது. அப்பல்லாம் பாத்தீங்கன்னா, கஸ்தூரி ராஜா அவர் கையில பணமே இருக்காதுங்க. அவரு இதுக்கு மேல ஃபியூச்சரே இல்ல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய தருணம் அது. துளுவதை இளமை படம்லாம் எடுத்தாங்கல்ல. அப்பதானே அந்த சுள்ளான அது இதுன்னு அந்த மாதிரி பீரியடு. ஓகேங்களா? அதாவது இந்த ஒரு படம் தான் கடைசி முயற்சியா எடுக்கலான்னு எடுத்து தனுஷ அறிமுகப்படுத்தின படம் தான் துளுவதோ இளமை. பட் லக்கிலி அது நல்லா ஓட ஆரம்பிச்சிருச்சு. புரியுதுங்களா? இப்படிதான் இவங்களுடைய வாழ்க்கை பயணம் இவங்க விஷயத்துல ஆரம்பிக்குது. அப்ப நீங்க சொன்னீங்கல்ல, ஆரம்பத்துல எல்லாமே தெரியுதுன்னு. இவ்வளவு வருஷத்துல எவ்வளவு மாற்றங்கள் ஒருத்தனுடைய வாழ்க்கையில வருது அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தனுஷ். கரெக்ட்டுங்களா? நம்ம இப்ப இன்னொரு பக்கம் பார்க்கும்போது பிராட் மைண்டடா 2 பேருமே இருக்காங்க. இப்போ நீங்க அது எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்ல வரேன். 3 படம் கூட தனுஷ் நடிச்சிருந்தாரு. மிக நெருக்கமான காட்சிகள்லாம் கூட இருந்துச்சு. அதையே வந்து ஐஸ்வர்யா தனுஷ் அவங்க தானே வந்து டிரெக்ட்டே பண்ணியிருந்தாங்க. அப்ப அந்த அளவுக்கு ஒரு பிராட் மைண்டடான ஒரு பெண்ணா இருந்திருக்காங்க தானே. அப்படி இருக்கும் பொழுது இத பார்க்கிறப்ப தான் இன்னும் கொஞ்சம் அதிர்ச்சியமா இருக்கு. ஏன்னா பெண்கள் வந்து பொதுவா இவங்க 2 பேருமே பிராட் மைண்டட். ஆனா இவங்க 2 பேத்தையுமே பிரிக்கிறதுக்கு சில நெறைய வந்துட்டு இன்ஸ்டன்சஸ் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கல்யாணம் ஆரம்பிக்கும்போது தனுஷ் என்ன ஸ்டேட்டஸ்ல இருந்தாரு, ஐஸ்வர்யா அவங்க என்ன ஸ்டேட்டஸ்ல இருந்தாங்கன்றது தெரியும். தனுஷ் வந்துட்டு தன்னுடைய திறமையால, நடிப்பால முன்னேறி இருக்கலாம். அதுதான் உண்மை. ஓகேங்களா? ஆனா அதே சமயத்துல, இப்போ உங்களுக்கு திறமை இருக்குன்னு வைங்க. திறமை இருக்கு அப்படின்றதுனால 100 பேர் உங்கள வந்து பார்ப்பாங்களா? உங்கள பார்த்தா தான் உங்களுக்கு திறமை இருக்குன்றதே மக்களுக்கு தெரியும். நல்லா புரியுங்க. மக்கள் உங்கள பார்க்கணும் அப்படின்னா கூட, அவங்கள பார்க்க வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு கிரிப் வேணும். தனுஷ் விஷயத்துல
இவன் ரஜினியோடைய மருமகனா? பார்க்க இப்படி ஒல்லி குச்சா மாதிரி இருக்கான். இவன் வந்துட்டு ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணிக்க போறானான்றது ஒரு பிராண்ட் ஆயிடுச்சு. தன்னுடைய திறமையை வெளிவரதுக்கு கூட இந்த பிராண்ட் நிச்சயமா உதவி இருக்கும். இதை நான் எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, இது ஒரு காம்ப்ளெக்ஸா கூட இருந்திருக்கலாம் ஐஸ்வர்யா அவங்களுக்கு. ஆரம்பத்துல நீ இப்படி இருந்த, போக போக ஏன் அப்பானாலதான் நீ இவ்வளவு தூரம் வந்துட்டு உயர்ந்த. ஒரு ஒன்ஸ் அந்த ஒரு பிராண்ட் கிடைச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நிறைய வாய்ப்புகள் வரும், போகும், போய்கிட்டே இருக்கும். ஆனா ஆரம்ப புள்ளி என்ன அப்படின்றது ஒண்ணு கூட இருக்கலாம். பரவலா கேள்விப்பட்ட இன்னொரு சம்பவம் கூட பாத்தீங்க அப்படின்னா, தனுஷுடைய குடும்பத்துல இருக்கிறவங்க பெரியவங்களுக்கு வந்துட்டு இவங்க பெருசா ஹாஸ்பிட்டபிளா இவங்க நடந்துக்காம இருக்கிறாங்க அப்படின்ற சில காரணத்துக்காக கூட போயஸ் கார்டன்ல உங்க அப்பாவுக்காக வீடு கட்டின சம்பவம்லாம் நடந்திருக்குன்ற ஒரு பேச்சும் இருக்கு. அப்போ ஆல்ரெடி அந்தஸ்து ரிலேட்டடா பிரச்சனைகள் இருக்கு. அதே மாதிரி இப்போ இந்த படம் இருக்குல்ல, நீங்க சொன்னீங்களா இந்த 3 படத்துல இவங்களே டைரக்ட் பண்ணாங்க, இதெல்லாம் சொல்றீங்க. கேமராவுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மனிதர்கள் வேற. ஐஸ்வர்யா தனுஷ் எவ்வளவோ தடவை மேடையில சேர்ந்து போயிருக்காங்க. தனுஷ் பாடி இருக்கிறாங்க ஐஸ்வர்யாவுக்கு. இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு. கேமரால நீங்க பார்க்கும்போது இவங்க 2 பேரும் சந்தோஷமா தெரியறாங்கன்றதுனால சந்தோஷமானவங்க கிடையாது. அப்படி இருந்துமே கேமரால பதிஞ்ச ஒரு விஷயம் நான் சொல்றேன். ஒரு தடவை மேடையில வந்துட்டு ஐஸ்வர்யா சொல்றாங்க, நான் வந்துட்டு தனுஷ் உடைய மனைவின்னு சொல்றதை விட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உடைய மகள்னு சொல்றதுக்கு தான் நான் பெருமைப்படுவேன்னு சொல்லும்போது தனுஷ் மூச்சியை பாத்தீங்களா? எவ்வளவு பேருக்கு அந்த காணொலி ஞாபகம் இருக்கு? அப்போ தனுஷுடைய கருத்து என்னன்னா, என்னதான் இருந்தாலும் ஒரு ஆணுக்கு தன்னுடைய மனைவி தன்னால பெருமையா இருக்கணுமே தவிர்த்து அப்பானால அப்படின்னு சொன்னது கொஞ்சம் அது உறுத்தி இருக்கு. இதெல்லாம் ஓப்பன் பொது வழியிலேயே சில விஷயங்கள் இப்ப நார்மல் சாமானியர்கள் பார்த்தா அது ஈஸியா என்டர்டைன்மெண்ட்னு பண்ணிட்டு போவாங்க. உளவியல் ரீதியா பாக்குறவங்க ஏதோ போய்கிட்டு இருக்கு அப்படின்னு புரிஞ்சுப்பாங்க. இது இடையிலேயே பல தடவை போய்கிட்டு தான் இருக்கு. பெரியவங்களா ஒரு வேளை இவங்களை வந்துட்டு கொஞ்சம் சமாதானப்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பாங்க குழந்தைகளுக்கு. அந்த பெரியவங்க யார்? அதை நீங்க சொல்லுங்க. அவங்க அப்பாவா? அவங்க அம்மாவா? திரையுலகில் உள்ள மற்றவங்களா? அப்ப அவங்களுக்கு இவங்கள சமாதானப்படுத்தக்கூடிய தகுதி எப்படி இருக்கு? அவங்க பர்சனல் லைஃப் எப்படி இருக்குன்றது நம்ம யோசிக்கிறோம். இப்போ ரஜினியே நம்ம எடுத்துக்கலாங்க. ரஜினியும் லதாவுமே ஒரு முறை டைவர்ஸ் வரைக்கும் போச்சு தெரியுமில்ல? அந்த அந்த சம்பவம் தெரியுமா? ஒரு ஃபவுண்டேஷன் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணாவா அந்த ஒரு இயக்கத்துக்கு நாங்கள் வந்துட்டு பணம் கொடுக்குறோன்னு ரஜினி அதை பண்ண போய் பணம் கொடுத்தாருன்னு கூட நினைக்கிறேன். அது ரிலேட்டடாக ரொம்ப பிரச்சனையெல்லாம் பண்ணாங்க. லதாமா டிவோர்ஸ் வரைக்கும்லாம் போயிடுச்சுங்க. பணம் நான் சொன்னேன்ல, செலிபிரிட்டிஸ் விஷயத்தில் இந்த 2 விஷயத்துல தான் எப்படி எப்படியே சுற்றி 1000 காரணம் சொன்னாலும் மைய புள்ளி பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ் மாதிரினா இந்த 2 விஷயம், பணம், செக்ஸ். இதுக்குள்ள நிறைய சப் ஃபேக்டர்ஸ் இருக்கு. நான் மெயினாக நான் சொல்லிட்டு இப்போ சாமானியர்கள்னு வரும்பொழுது அதுதான் நான் முன்னாடி உங்களுக்கு சொன்னேன் 5 ஃபேக்டர்ஸ். பொருளாதார ரீதியா, இந்த உடல் தாம்பத்திய வாழ்க்கை ரீதியா, எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் ரீதியா, அன்செக்யூர்ட் ஃபீலிங் காரணமாக 5-6 ஃபேக்டர்ஸ் எடுத்துக்கலாம். செலிபிரிட்டிஸ் அப்படின்னா இது 2 தான். அதில் நான் வந்துட்டு சுருக்கான இப்போ செலிபிரிட்டிஸாக இருந்தால் கூட சாமானியர்களாக இருக்கும் பொழுதும் கூட மனசு தானே. அப்படி இருக்கும்போது பெண்களுக்கு இது தாக்கம் அதிகமாக இருக்குமா இல்லை ஆண்களுக்கு தாக்கம்? செலிபிரிட்டிஸை பொறுத்த வரைக்குங்க இது பெண்கள் ஆண்கள்னு எதுவுமே இல்லை. நீ இல்லைனாலும் நான் வாழ்ந்துருவேன், நான் இல்லைனாலும் வாழ்ந்துருவேன். இந்த துறையில எவ்வளோ பேர் கல்யாணம் பண்ணிட்டு பிடிக்கலன்னா வெளியே வந்துட்டு 3வது கல்யாணம் பண்ணி 4வது கல்யாணம் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்காங்க. பட் அதுக்கு முன்னாடி இதை சொல்லி முடிச்சிடுறேன். டைவர்ஸ் வரைக்கும் போச்சுல்ல, டைவர்ஸ் ஆயிருக்க வேண்டியது யாருக்கு? ரஜினிக்கும் லதாவுக்கும். சேர்த்து வச்சவங்க யாருன்னா, இதெல்லாம் வந்துட்டு மற்ற காணொலிகளில் நான் கண்டென்ட் எடுத்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன். பாலச்சந்திரனும் இயக்குனர் பாலச்சந்திரனும் நம்ம கமல்ஹாசன் சாரும் தான் இப்போ சேர்த்து வைக்கிறாங்க. அப்பவே அவங்க பிரிஞ்சிருந்தாங்கன்னா இந்த விஷயமும் நடந்திருக்காது. உங்களுக்கு புரியுதுங்களா? அப்போ அவங்களும் வந்து நீங்க வந்துட்டு சேரணும் அப்படின்னு சொல்றதுக்கான தகுதியான ஆட்களும் கிடையாது. பொதுவாகவே கணவன் மனைவி அப்படின்னா சண்டைன்றது இருக்க தான் செய்யும். இப்போ ரஜினி சார் அப்படிங்கும்போது கமல்ஹாசன் பாலச்சந்தர் சேர்த்து வச்ச மாதிரி நிறைய குடும்பங்கள்ல நிறைய கணவன் மனைவிகளை சேர்த்து வச்ச நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இவங்க மீடியா அப்படின்றதுனால மட்டுமே வந்து பிரபலமா பார்க்கப்படுறாங்களா? உண்மையாவே அவங்க பிரபலம்னா எதனால? அவங்க படத்துல நடிக்காம ஒரு சாமானியான வீட்டில் உட்காந்துக்கிட்டு ஏதோ ஐடி ஜாபோ இல்லை வீட்டில் உட்காந்து பாத்திரம் கழுவிட்டு இருந்தா உங்களுக்கும் எனக்கும் தெரியுமா? அதை பத்தி பேச மாட்டோம்ல. இவங்க நடிக்கிறாங்கன்றதுனால தான் இவங்க செலிபிரிட்டி. இவங்க செலிபிரிட்டின்றதுனால தான் இவங்க விவாகரத்தை நம்ம 2 பேரும் பேசிட்டு இருக்கோம். நம்ம வீட்டில் இந்த மாதிரி பல சம்பவங்கள் நடந்திருக்கும், நம்ம குடும்பத்தில் பல சம்பவங்கள் நடந்துருக்கும். அதை உட்காந்து நம்ம பேசலை. இவங்க செலிபிரிட்டின்றதுனால தான் பேசிட்டு. ஏன் அப்படின்னா அதனுடைய தாக்கம் ரொம்ப அதிகம். இவங்க இண்டஸ்ட்ரியில இப்போ மீடியா பிரபலங்கள் அப்படின்றத தாண்டி இன்னைக்கு சாதாரண மனிதர்கள் கூட நான் ரீல்ஸ் போடுறேன், ட்ரெண்ட் ஆகுறேன், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்னு நிறைய வலைத்தளங்கள் உருவாக்கிடுச்சு. அதுல கூட ஒரு மாசத்துல வந்து நாங்க 2 பேர் பிரிஞ்சுட்டோம், அதுக்கப்புறம் வந்து 1 மாசத்துல நாங்க 2 பேர் சேர்ந்துட்டோம். இது வந்து
டார்கெட் பண்ணி பணம் சம்பாதிக்கிறதுக்கான வழிமுறையா இல்ல உண்மையிலே விவாகரத்து போன்ற நிகழ்வுகளா? இல்லைங்க. அதாவது சிலர்லாம் டார்கெட் செய்யப்படுறாங்க. நீங்க நிறைய நியூஸை பார்க்கணும். அதாவது நம்ம இப்போ எந்த மாதிரி உலகத்துல இருக்கோம்னு பார்க்கலாம். உளவியல் ரீதியா நம்ம நிறைய பேசினாலும் நம்ம வந்துட்டு நிறைய குள்ளநெறிகள் மத்தியில வாழ்ந்துட்டு இருக்கோன்றதை நம்ம உணரணும். எப்போ ஒருத்தர் டவுன் ஆவாங்க, அடிச்சு சாப்பிடலாம் அப்படின்ற கூடிய ஒரு உலகத்துல நம்ம இருந்துட்டு இருக்கோம். இங்க பெண்களுக்கும் பல அநியாயம் நடக்குது, ஆண்களுக்கும் பல அநியாயம் நடக்குது. ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு, ஒரு ஆண் நல்லா வந்துட்டு பணத்தோட இருக்கான், நல்ல அது ஒரு ரிச்சா இருக்கான். நம்ம வந்துட்டு எப்படியாவது ஸ்கெட்ச் போட்டு இந்த லவ்ஸ்ன்ற பேர்ல கல்யாணம் பண்ணிக்கணும். நிறைய நியூஸ் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா வெளிய வந்தா ஷேர் கிடைக்கும். ஜீவாம்சம்னு சொத்துல பாதியெல்லாம் வாங்கிட்டு போயிருவாங்க. அதே மாதிரி பெண்கள் நல்லா வந்துட்டு படிச்சவங்களா இருக்காங்க அப்படின்னா, நல்லா சம்பாதிக்கிறவங்களா இருக்கிறாங்கன்னா, சின்ன சின்ன பசங்க இருக்காங்கல்ல, எவ்வளோ பேர் வந்துட்டு ஆன்டீஸோடலாம் ரிலேஷன்ஷிப்ல இருந்துகிட்டு, ஆன்டீஸ் நிறைய பணம் குடுப்பாங்க. அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க, நிறைய கவனிப்பாங்க. ஏன்னா அவங்க கிட்ட பணம் இருக்கு. இந்த பையன் வளர்ந்துட்டு இருக்கிற பையனா இருப்பான். இது ரிலேட்டடா நிறைய கிரைம்ஸும் நடந்திருக்கு. இந்த மர்டரும் நடந்திருக்கு. இந்த பையன் கடைசியில இன்னொரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கணும்னு போம்போது, இந்த ஆன்டி வந்துட்டு இரைச்சலா இருந்தாங்க அப்படின்னு கொன்னது. இத்தனைக்கும் இத ஒரு சம்பவம் வந்துட்டு மும்பைலயே எதுலயோ அந்த ஆன்டிக்கு 60 வயசு. இந்த ஒரு சின்ன பையன் 30, 32 வயசு பையன். 2 பேர் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க. இவனுக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு தெரிஞ்சோனே இவங்க குடைச்சல் குடுத்துருக்காங்க. இந்த பாட்டிய போட்டு தள்ளியிருக்கான். அதே வீட்ல இருக்கக்கூடிய ஹவுஸ் ஓனர் பாட்டி அது. இந்த மாதிரிலாம் பல சம்பவம் நடந்துகிட்டு தான் இருக்குங்க. நம்ம சாமானியன் வீட்டு விவாகரத்துன்னு ஒன்ஸ் அகைன் நம்ம பேசணும் அப்படின்னா, ஏன்னா நம்ம வந்துட்டு இந்த விவாகரத்து கான்செப்ட் பேசிட்டு இருக்கறனால எனக்கு ரொம்ப ப்ராடா அது போகுதுன்ட்டு. இந்த விவாகரத்த பொறுத்தவரைக்கும் இப்போ இன்னொரு பக்கம் பார்க்கிறப்போ நீங்க மீடியா துறையில அதிகமா இருந்திருக்கிறீங்க. இப்போ சாதாரணமா மீடியா வெளிச்சம் படாத பெண்கள் பார்த்து அணுகுறதும், அவங்க மேல இருக்கிற ஒரு நம்பிக்கையும், விவாகரத்து விஷயத்திலும் சரி, திருமணம் விஷயத்திலும் சரி, காதல் விஷயத்திலும் சரி, மீடியா வெளிச்சம் படாத பெண்களுக்கும், மீடியா வெளிச்சத்துல இருக்கிற பெண்களும் எந்த மாதிரியான சவால்களை சந்திக்க வேண்டியது இருக்கு? மீடியா வெளிச்சத்தை படாத பெண்களுக்கு சவால்களே கிடையாதுங்க. அவங்க பாட்டுக்கு நார்மல் வாழ்க்கை வாழ்றாங்க, வேலை செய்றாங்க, சாப்பிடுறாங்க, போறாங்க. ஒரு நார்மல் பெண் என்னென்ன சவால்கள் சந்திப்பாங்க? ஏதாவது ஆஃபீஸ்க்கோ அதுக்கு அதுக்கோ போறாங்கன்னா, எவனாவது ஒருத்தன் பொம்பள பொறுக்கியா இருப்பான். ஏதாவது பேசுவான். ஒண்ணா திட்டுவாங்கன்னு இவங்க விளங்கி வந்துட்டு, இவங்க பாட்டுக்கு இவங்களுடைய வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனா, திரை உலகில் இருக்கக்கூடிய அந்த வெளிச்சத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு சவால்கள் ரொம்ப அதிகம். ஏன் சொல்லுங்க? 2 பேரும் புடிச்சு தெரிஞ்சு இவங்க ஆக்டர், ஆக்ட்ரஸ் இல்ல சினி இண்டஸ்ட்ரி டைரக்டர், ப்ரொடியூசர்ன்னு தான் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அடிக்கடி கிசுகிசு வந்ததுன்னு வைங்க. எல்லாத்த பத்தியும் அடிக்கடி கிசுகிசு வராது. ஒரு சின்ன ஒரு 2, 3 தடவ ஒரு கிசுகிசு வருது. இந்த தன்னுடைய கணவர் வந்துட்டு இவங்களோட ரிலேஷன்ஷிப்பு அப்படி இப்படின்னு வருது. ஒரு 2, 3ன்னா கொஞ்சம் ஓரளவு பொறுத்துக்கலாம். கரெக்ட்டா? திரும்ப வந்துகிட்டே இருந்ததுன்னா, எல்லா கப்பிள்ஸ்ட்டயும் வராது. இந்த மாதிரி செலிபிரிட்டீஸ்ல ஒரு சின்ன எக்ஸாம்பிள்க்கு. ஆனா, தனுஷ், ஐஸ்வர்யா விஷயத்துல நல்லா பாருங்க. தனுஷ் விஷயத்துல எவ்வளோ கிசுகிசு கன்டினியூஸா வந்துகிட்டே இருந்தது பார்த்தீங்களா? அப்போ ஒரு கட்டத்துல என்ன ஆகும் தெரியுமா? சீன் ஆயிடும். எந்த ஒரு பொண்ணுக்கும் சீன் ஆயிடும். எந்த ஒரு பொண்ணுக்கோ, ஆணுக்கோ தன்னுடைய பார்ட்னர் தனக்கு உரியவன், தனக்கு உரியவள் அப்படின்னு தான் இருப்பா. செலிபிரிட்டியா இருந்தாலும் சரி, குடிசையில வாழ்றவளா இருந்தாலும் சரி. அந்த ஒரு விஷயம் விட்டுக் குடுக்க முடியாது. சுஜி லைக்ஸ்லாம் வந்ததே! சுஜி லைக்ஸ்லலாம் தனுஷோட மத்த பெண்கள் இருக்கக்கூடிய படங்கள் அது அதெல்லாம் வந்ததே! அப்பவே விவாகரத்து ஆயிருக்கும்னு நம்ம நெனச்சோம். எல்லாம் தாண்டி வந்திருக்குது அப்டின்னா, முடிஞ்ச அளவுக்கு அப்படியே இழுத்து, இழுத்து, இழுத்து புடிச்சுட்டு இங்க வந்திருக்காங்க. நம்ம இப்போ இந்த விவாகரத்து அப்படின்றதுடைய ஆரம்ப புள்ளி எங்க இருக்கு? முற்றுப்புள்ளி எங்க இருக்கு? இத இப்போ லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்களும் பிரியிறாங்க. ஆனா ஒரு திருமண பந்தத்துல இணையும்போது அது மிகப்பெரிய ஒரு வலியா பார்க்கப்படுது. இத தடுக்கிறதுக்கு என்ன விஷயங்கள் பண்ணணும்? லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்களுக்கு வழி இல்ல. ஏன்னா, அவங்க தெரிஞ்சு தான் சேர்றாங்க. அதாவது நம்ம புடிச்சிருக்கிற வரைக்கும் கூட இருப்போம். இது கமிட்டட் ரிலேஷன்ஷிப்ல எப்ப வேணாலும் நீ விலகிக்கலாம், நான் விலகிக்கலாம். ஒருவேளை எல்லாம் ஒர்க் அவுட் ஆகுது, நமக்கு மனப்பொருத்தம் இருக்குன்னா, நம்ம கமிட்டட் ரிலேஷன்ஷிப்குள்ள போலான்னு சொல்றாங்க. அங்க வழிகள் அதிகமா இல்ல. நான் சொல்றது லிவிங் டுகெதர்ன்றது இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ப பத்தி சொல்லல. இன்னொருத்தன் புருஷன், இன்னொருத்த பொண்டாட்டி கள்ளக்காதல பத்தி சொல்லல. லிவிங் டுகெதர் ஜென்ரலி ஆஸ் அ கப்பிள் பை சிங்கிள் பீப்பிள். கல்யாணம் ஆனவங்களுக்கு அது ஏன் வலிக்குது அப்டின்னா, பல ரூபாய் செலவு பண்ணி, சொந்தக்காரங்களெல்லாம் கூப்ட்டு, தன்னுடைய வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்து, அவங்க கைய புடிச்சு, கடைசி வரைக்கும் இவங்களோட இருக்க போறேன்ற நம்பிக்கையில அந்த ஒரு ஆணோ, பொண்ணோ வருவாங்க. அந்த நம்பிக்கை இடையில உடையும்போது, அது மிகப்பெரிய வலி. இப்ப டிவோர்ஸ் எங்க வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுதுன்னு வைங்க. முதல்ல ஒரு சின்ன கருத்து வேறுபாடு வரும். அந்த கருத்து வேறுபாடு அதுவும் கல்யாணம் ஆரம்பத்துல, நல்லா பார்த்துக்கோங்க, ஆரம்பத்துல. எல்லாம் நல்லா போற மாரி தான் தெரியும். எல்லாருமே அதுதான் சொல்லுவாங்க. கல்யாணம் ஆயிட்டு முதல் 2 வருஷம் நல்லா இருப்பாங்க, போக போகன்ட்டு. கல்யாணம் ஆகி முதல் 2 வருஷத்துல என்ன நடக்குதோ,
அந்த 2 வருஷத்துல நடக்கக்கூடிய சம்பவங்கள் தான் 3வது வருஷத்துக்கு மேல புளிப்பாவும், காரமாகவும் மாறுறதுக்கு அதிக சான்ஸ். அங்க தான் வந்துட்டு அந்த டிவோர்ஸ்க்கான வித்து லைட்டா முளைக்கப்படுகிறது. விதை போடப்படுகிறது அப்படின்னு சொல்லுவேன். சின்ன கருத்து வேறுபாடு வரும். இவங்க 2 பேத்துல யாராவது ஒருத்தருக்கு அத கரெக்ட்டா ஹேண்டில் பண்ண தெரியாது. ஏதாவது சொதப்பி விட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு சொல்லி அத சரி பண்ணிருவாங்க. திரும்பவும் கொஞ்சம் மாசம் கழிச்சு அது ரிலேட்டடா திரும்ப இன்னொரு கருத்து வேறுபாடு வரும். முதல்ல சரியா ஹேண்டில் பண்ணல. கரெக்ட்டா ஹேண்டில் பண்ணியிருந்தாங்கன்னா, எந்த ஒரு பேக்கேஜ் அதாவது மனசுல எந்த ஒரு இதுவுமே இருக்காது. ஃப்ரீயா இருந்திருப்பாங்க. ஆனா சரியா ஹேண்டில் பண்ணாதனால மனசுல அவங்களுக்கே தெரியாம ஆழ் மனசுல ஒரு உறுத்தல் இருந்துகிட்டே இருக்கும். திரும்பவும் அது சம்மந்தப்பட்ட அந்த மாரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும்போது, திரும்பவும் அப்படியே ஒரு கருத்து வேறுபாடு வரும். அப்படியே கோவிச்சுப்பாங்க. எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியலன்னு இருப்பாங்க. ஓப்பனா பேச முடியாம அப்படியே ஆரம்பிப்பாங்க. அந்த சமயத்திலேயே கரெக்ட்டான அவங்களுக்கு ஒரு சூழல் இருந்து, இல்ல அவங்க 2 பேரும் ஒரு தெளிவான மனநிலையில, இல்ல நம்ம கரெக்ட்டா உட்கார்ந்து பேசணும், புரிய வைக்கணும்னு பேசி சால்வ் பண்ணிட்டா முடிஞ்சுது. அத சால்வ் பண்ணாம நெறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பிஸியா இருப்பாங்க. பிஸியான வாழ்க்கை. நான் காலையில எழுந்தா நான் வேலைக்கு போகணும். காலையில எழுந்தா நான் சமைக்கணும். இப்படியே போயிடும். பல வருஷங்கள் இப்படியே போயிடும். குழந்தைகள் அப்படியே வருவாங்க. இந்த சின்ன சின்ன கருத்து வேறுபாடு இருக்குல்ல, போக போக அதிகமாகிக்கிட்டே வரும். அத க்ளோஸ் பண்றதுக்கு, அத சார்ட் அவுட் பண்றதுக்கு டைம் கிடைக்காது. ஏன்னா குழந்தைகள் வந்துருவாங்க. குழந்தைகள பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. 10 வருஷம் ஆயிடும். 15 வருஷம் ஆயிடும். மனசு எரியும். நிம்மதியா தூங்க மாட்டாங்க. நிம்மதி இருக்காது. கல்யாணம் பண்ணிக்கிறது எதுக்கு தெரியுங்களா? நிம்மதியா நம்ம வாழ்க்கையை கடைசி வரைக்கும் ஒரு துணையோட கை பிடிச்சுட்டு பயணிக்கிறது தான் திருமணம். கரெக்ட்டா? நிம்மதி ஒரு கட்டத்துல உடையும். அப்போ வந்துட்டு டிவோர்ஸ் அப்படின்ற அந்த ஒரு இதுக்கு ஏன்னா இதுக்கு மேல என்னால முடியலன்னு பொங்கி எழுந்துருவாங்க. வித்தும் கல்யாணம் ஆரம்பிச்ச அந்த முதல் 2 வருஷம் தான். அதனுடைய முடிவு எப்ப வேணாலும் இருக்கலாம். கல்யாணம் ஆகி 30 வருஷத்துலயும் இருக்கலாம். 60 வயசு கப்பிள்ஸ் எல்லாம் போய் கோர்ட்டுக்கு போய் டிவோர்ஸ் ஆன அந்த சினாரியோ கூட நம்மளால பார்க்க முடியுது. இது ப்ராப்பரான ஒரு ஆலோசனை இருக்கணும். இப்ப டிவோர்ஸ எப்படி தடுக்கலாம்னு நான் சொல்றேன். கல்யாணத்துக்கு முன்னாடியே சைக்காலஜிஸ்ட் அப்படின்னு இருப்பாங்க. கவுன்சிலிங் குடுக்குறவங்க. அவங்கள அணுகலாம். ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங் அப்படின்னு இருக்கு. ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங்னா என்னன்னா 2 பேரும் போவாங்க. நெறைய பேர் அவங்க குடும்பத்தெல்லாம் கூப்பிட்டுட்டு போவாங்க. இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ப்ராசஸ். இதுக்கான விழிப்புணர்வு அதிகமா நெறைய பேத்துக்கிட்ட இல்ல. லவ் மேரேஜோ, அரேஞ்ச்டு மேரேஜோ. லவ் பண்றாங்க 2 பேருன்னா புரிதல் இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னா. இவங்க புரிதல் தவறா கூட இருக்கலாம். இவங்கள பத்தின புரிதல். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அது உண்மையான விஷயங்கள் தெரிய வரலாம்.